வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். ஏன் அப்போ இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற முடியலன்னா, நீங்க சரித்திரத்தை முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்க அழிஞ்சதே வாயால தான். நம்ம தேவன் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை நம்மளால பெற முடியல. அதுக்கு முக்கியமான பெரிய காரியம் என்ன தெரியுங்களா? வாய் தான். நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. நீ எதை விரும்புறியோ அது உன்னோட வாழ்க்கையில நடக்கும். ஆமா, உண்மையாவே நீங்க ஒரு ஆளை பார்த்து நாசமா போனீங்கன்னா நாசமா போவாங்க, நீ நல்லா இருந்தா நல்லா இருப்பாங்க. இந்த நாவல கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். இந்த நாவால அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். உன் வாயின் வார்த்தைப்படியே உனக்கு ஆக கடுவது. என்ன பேசுறீங்க, எதை பேசுறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால தான் உங்க நாவு உருவாக்கும். இல்லாததை உருவாக்குற சக்தி உங்க நாக்குக்கு இருக்குது, உங்க பேச்சுக்கு இருக்குது, உங்க நாவுக்கு இருக்குது. நம்முடைய நாவு வெறுமையை நிறைவுள்ளதாய் மாற்றும். வெறுமையா இருக்கிறத நீங்க பேசி பேசி அதை நிறைவாய் உங்களால மாற்ற முடியும். நம்முடைய நாவு இருளை வெளிச்சமாக மாற்றும். நம்முடைய நாவு ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாற்றும். உங்க வீட்டில் ஏதாவது ஒழுங்கில் உங்க பிள்ளைங்க ஒழுங்கின்மையா இருக்கிறாங்களா? வேற யாருன்னா ஒழுங்கின்மையா இருக்கிறாங்களா? அவங்கள பேசி 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 இன்னும் கொஞ்சம் நாசமாகிடாதீங்க. நல்ல காரியங்களை பேசுங்க. சத்தமாமே சொல்லுங்களேன். நீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க சண்டை போறதுனால, அழுறதுனால, அடிக்கிறதுனால ஒரு மாற்றமும் வர போறதே கிடையாது. நீங்க அதுக்கு நல்லதா பேசுங்க.